Hi Makle, Vanakkam. I'm Rajalakshmi. Now we are staying in Siva Sir's house, who is president of Connecticut Tamil Sangam. சிங்கர் ராஜலட்சுமி அவர்கள் ரீசெண்டா ஒரு பேட்டியில தன்னை பேசின எல்லாருக்குமே பதிலடி குடிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்க போறோம். சிங்கர் ராஜலட்சுமி மற்றும் செந்தில் இவங்க ரெண்டு பேருமே கப்பல் சூப்பர் சிங்கருக்குள்ள என்ட்ரி கொடுத்து சூப்பராவே மக்கள் கிட்ட வரவேற்பு பெற்ற ஒரு பர்சன். இப்ப ரீசெண்டா செம்ம ஹிட் டூப்பர் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வெளியூர் எல்லாம் போயிட்டு கச்சேரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்ப கூட ரீசெண்டா அமெரிக்கா போயிருந்தாங்க. அங்க இங்கிலீஷ்ல பேசி அங்க ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க. அது சோஷியல் மீடியால ஷேரும் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்தா நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய கொடுத்துட்டு இருந்தாங்க. எப்ப பார்த்தாலும் புடவையிலே இருந்துட்டு இருக்க ஒரு பொண்ணு இப்ப என்னன்னா பேண்ட் ஷர்ட்ல நின்னுட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் இப்பெல்லாம் ட்ரெஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு சில வார்த்தைகளை ரொம்பவே கொச்சப்படுத்துற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இன்னும் சில பேர் உங்களுக்கு இங்கிலீஷ் தான் தேவையா அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்திருக்காங்க. இதை கேட்ட ராஜலட்சுமி அவர்கள் ரொம்பவே மன உளைச்சல்ல ஆழ்ந்து போயிருந்திருக்காங்க. அதுக்கு பதிலடி குடிக்கிற மாதிரி ஒரு இடத்துல பேட்டி கொடுத்தப்ப சொல்லியிருந்திருக்காங்க. எனக்கு இங்கிலீஷ் கத்துக்கணும்னு ஆசை இருந்துச்சு, ஆர்வம் இருந்துச்சு, அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துட்டு இருக்கேன். அன்னைக்கு இங்கிலீஷ்ல பேசினதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எங்களுக்குள்ளே பேசிட்டு இருந்தா அதுல என்ன மிஸ்டேக் பண்றோம் அப்படிங்கறது எங்களுக்கு தெரியாது. அதனாலதான் வெளிப்படையா இன்னொரு பர்சன் கிட்ட பேசினேன். சோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஆடை அப்படிங்கிறது தன்னோட விருப்பம் தான். சோ எந்த இடத்துல எப்படி ஆடையை உடுத்தணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு சுய ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். அதனால அந்த ஆடையை பற்றியும் நீங்க பேசிட்டு இருந்தது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்படி பேசுறவங்களை எல்லாம் பார்த்தா அடிப்படையான அறிவே இல்லாத ஒரு பர்சனா தான் எனக்கு தோணுது. சில பேர் கேட்டிருந்தீங்க அப்பனுக்கு வாழ்வு வந்தா இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி. சோ இதுல என்ன தப்பா தெரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியல. இடத்துக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் பண்றதோ ஒரு இடத்துக்கு ஏத்த மாதிரி பேசி பழகுறதும் தப்பே கிடையாது. சோ நீ இப்பெல்லாம் தப்பா பேசுறது உங்களுக்கு புரியாம இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை ரொம்பவே ஸ்ட்ராங்கா ஓப்பனாவே பேசியிருந்தாங்க. இதுதான் இப்ப இணையதளத்துல பயங்கரமா கசிய ஆரம்பிச்சிருக்கு. என்னதான் இருந்தாலும் ராஜலட்சுமி அவர்கள் சொன்ன மாதிரி தான் உடை அப்படிங்கிறது நம்மளோட விருப்பம் தான். யாரும் கட்டாயப்படுத்தி இதுதான் போடணும் அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும் இந்த ட்ரெஸ் போட்டா இது நமக்கு சூட்டபிளா இருக்கா, சோ இந்த இடத்துக்கு இப்படிதான் ட்ரெஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம தன்னை வளர்த்துக்கிறதுக்காக அவங்க இங்கிலீஷ் பேசுறாங்க, அதுவும் தப்பே இல்ல அப்படிங்கிறது ரசிகர்களுக்கு முக்காவாசி பேருக்கு புரிதல் கொடுத்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இவங்க தெளிவா சொன்ன ஒரு விஷயம் இருந்துச்சு. என்னதான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் அதுக்கு ஈக்குவலா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வருது. சோ இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு நான் கஷ்டம் எல்லாம் படவே மாட்டேன். இதே ட்ரெஸ் போட்டுட்டு நான் 4 வீடியோ கிட்ட போட்டிருந்தேன். நல்ல வரவேற்பும் கிடைச்சிச்சு. நீங்க எவ்வளவு நெகட்டிவா பேசினாலும் சரி, நான் அதை பத்தி எல்லாம் ஒரி பண்ண போறது கிடையாது. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வர பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வச்சு நான் இன்னும் மேலே ஏறி தான் போயிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்ன இந்த விஷயம் தான் இணையதளத்துல பயங்கரமா பேசும் பொருளா மாறி இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க.